Dear 10th standard students, in this video we are going to see the 8th sum from the exercise 2.1. The question is, if D is the highest common factor of 32 and 60, find x and y, find x and y satisfying D equal to 32x plus 60y. So இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கணும்னா அப்போ இந்த எக்ஸ் ஒய் உடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். 32 60, 32 அண்டு 60 எடுத்துக்கிறோம். The highest common factor using Euclid's division lemma use பண்ணலாம். Using Euclid's division lemma let's put another சொல்லலாம். 60 is equal to 32 into quotient plus remainder. 32 into 2 னா 64 ஆயிடும். So அப்போ 1 time தான் வரும். So 60 ல 32 subtract பண்ணீங்கன்னா 28. Next 32 comes as A, then 28. 28 into 1 28. 28 ல 32 subtract பண்ணீங்கன்னா remainder is 4. Now 28 is equal to 4 into 7 plus the remainder is 0. Remainder 0 வந்தாச்சு. What is the B here? 4. அதுதான் HCF. HCF of 32 and 60 is equal to 4. இதுதான் நம்ம என்னன்னு சொல்லியிருக்காங்க, D ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ D யோட வேல்யூ என்னது? 4. D யோட வேல்யூ 4. இப்போ அந்த D அப்படின்றத இந்த ஈக்குவேஷன்களை கொண்டு போகணும். D அப்படின்றது யாரு? 4. 4 எப்படி எழுதலாம்? நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். இங்க இருந்து இப்போ ஒண்ணுன்னா 4 இங்க இருக்கா, இந்த டேர்ம் இங்க போகணும். 32 minus 28 gives 4. So 4 எப்படி எழுதலாம்? addition of 2, subtraction of or addition of 2 terms எழுதணும்னா 4 இங்க வச்சுட்டு இந்த நம்பர் அங்க போகணும். 32 minus 28 is equal to 4. So 4 equal to 32 minus 28 அப்படின்னு எழுதணும். 32 minus 28 என்னது? 4 தானே? ஓகே, எனக்கு ஈக்குவேஷனில் 32 வேணும், 60 வேணும். ஸோ அப்போ அகெயின் இந்த 28 எப்படி எழுதலாம் பாருங்க. 28 எனக்கு தேவையில்லை, 32 60 வேணும். ஸோ அப்போ அகெயின் இங்கே பாருங்க, இங்கேருந்து எழுதலாம். 28 எப்படி எழுதலாம்? 60 minus 32, that is 28 இல்லையா? அப்போ இந்த 28 நான் எப்படி எழுதலாம்னா 60 minus 32. Here 32, 4. The minus அளவுல என்ட்ரு பண்ணுங்க. minus 60, minus into minus plus 32. So எத்தனை 32s இருக்கு? 2 32s. 2 into 32 minus 60. ஆக்சுவலா இங்கே மைனஸ் வரக்கூடாது. ஏன்னா எனக்கு ஈக்குவேஷன்ல என்ன வேணும்? D is equal to 32x plus 60y வேணும், பிளஸ் வேணும். 60 வந்து பிளஸ்ல வேணும். ஸோ பிளஸ் 60 into minus 1. 32 into 2 is equal to 4. பாருங்க, இதை அப்படியே இதை கூட கம்பேர் பண்ணி பாருங்க. D is equal to 32x plus 60y. ஓகே, இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. What is the value of x? 2. What is the value of y? minus 1. So therefore x is equal to 2 and y is equal to minus 1. That's all. Thank you.